வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோட ப்ரொவிஷன்ஸ் தான் இப்போ ஒன் ஷாட் வீடியோல பார்க்க போறோம். எஸ், இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்த ப்ரொவிஷன்ஸ் தான் இப்பவும் இருக்கு. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க அதே தாராளமா ப்ரீவியஸ் இயர்ல அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டருக்கு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ், இப்ப நம்ம வந்து இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா நம்மளோட 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல 4 ஹெட் ஆஃப் இன்கம்ல வராத இன்கம் எல்லாமே இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல தான் வரும். ஓகே. எஸ், இப்ப நம்ம அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்னன்றத பார்க்கலாம் ஒன் பை ஒன். போறோம். எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் இன்கம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கம் என்னன்னா டிவிடெண்ட் இன்கம். இந்த டிவிடெண்ட் இன்கம் பாத்தீங்கன்னா எல்லா டிவிடெண்ட் இன்கமும் இட் இஸ் டாக்ஸபிள். எது பாருங்க, டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனியா இருக்கட்டும், கோஆபரேட்டிவா இருக்கட்டும், டொமஸ்டிக் கம்பெனியா இருக்கட்டும். ஓகே, இப்ப இந்த இன்கம் இருக்கு இல்லையா, டிவிடெண்ட், இதுல வந்து நம்ம ஒரே ஒரு டிடக்ஷன் எடுக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ். அதாவது இந்த டிவிடெண்ட் இன்கம் வந்து ரைஸ் பண்றதுக்காக நம்ம ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து லோன் வாங்கியிருக்கோம். கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பணம் இல்ல. சோ நம்ம லோன் வாங்கியிருக்கோம்னா, அந்த லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இல்ல இந்த 20% ஆஃப் இந்த டிவிடெண்ட்ஸ். ஓகே, இப்ப டிவிடெண்ட் இன்கம் இருக்கு இல்லையா, இந்த 3 வேல நமக்கு கிடைக்குது இல்லையா, இதுல 20%, இதுல விச் எவர் இஸ் லெஸ் வந்து நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக அமௌண்ட் லோன் வாங்கியிருந்தோம்னா, அந்த லோனுக்கு கட்ட போற இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த டிவிடெண்ட் இன்கம், இதுல 20%, இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸோ அதை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவிடெண்ட்டுக்கு வந்து அப் டு 5,000, அதாவது 5,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதர்வைஸ் இதுக்கு டிவிடெண்ட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. ஓகே, அண்ட் இதோட டாக்ஸ் ரேட் எவ்வளவுன்னு தெரியும் இல்லையா, 10% டிடிஎஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் டிடிஎஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பாருங்க, இந்த வின்னிங் ஃப்ரம் லாட்டரிக்கு பாத்தீங்கன்னா 30%. ஓகே, 30% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. இது வந்து அப் டு 10,000 அப்படின்னா இதுக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது. ஓகேவா? எப்ப வந்து நம்ம கிராஸ் அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நெட் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல அமௌண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்திருக்காங்க. ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. கலெக்டட் பை பேங்க்ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கிராஸ் அப் பண்ணணும். அப்ப கிராஸ் அப் பண்றது எப்படி பண்ணுவோம்னா, அந்த நெட் அமௌண்ட் இன்டூ 100 டிவைடட் பை 100 மைனஸ் 30. ஏன்னா இந்த 30% டிடிஎஸ் இல்லையா, அதை வந்து நம்ம இங்க பண்றோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பெட்டிங்க்கும் கேம்பிளிங்க்கும் இது கிடையாது, டிடிஎஸ் கிடையாது. ஓகே, இந்த கேஷுவல் இன்கம், அதாவது crossword puzzle, lottery winning, horse race, card games and other games, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30% டிடிஎஸ் உண்டு. பெட்டிங் கேம்பிளிங்க்கு கிடையாது. ஓகே, ரேஸ் வின்னிங் அதர் தென் இந்த ஹார்ஸ் ரேஸ் இருக்கு இல்லையா, ஹார்ஸ் ரேஸை தவிர்த்து ரேஸ் வின்னிங்கும் பாத்தீங்கன்னா டிடிஎஸ் கிடையாது. அப்போ எதுக்கெல்லாம் கிராஸ் அப் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னா, அமௌண்ட் 1 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கிராசிங் பண்ண வேண்டாம். ஓகே, இல்ல கிராஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாலும் நம்ம கிராஸ் அப் பண்ண வேண்டியது இல்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் 10,000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த வின்னிங் அமௌண்ட், அந்த பிரைஸ் மணி வந்து 10,000க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கும் வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், கிராஸ் அப் பண்ண வேண்டாம். மீதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிராஸ் அப் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த வேர்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா. சரியா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ரேஸ். ஓகே, இந்த ஹார்ஸ் ரேஸ்க்கு மூலமா இன்கம் வருது இல்லையா, அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல டாக்ஸபிள். ஓகே, ஒருவேளை இதுல லாஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்கம்ல இருந்து தான், அதாவது இந்த ஹார்ஸ் ரேஸ் மெயின்டெனன்ஸ்ல கிடைக்கிற இன்கம்ல இருந்து மட்டும்தான், இந்த ஸ்டேக் மணி, அதுல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அந்த லாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து கிராஸ் அப் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் 30% தான். அதனால 100 டிவைடட் பை 70. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் கேஷ் பேசிஸ்ல நம்ம மெயின்டைன் பண்றோம் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா, ரெசிப்ட் பேசிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து டாக்ஸ் பண்ணுவாங்க. இதுவே டியூ பேசிஸ், அப்ப அது எப்ப பண்ணுவாங்கன்னா மெர்கன்டைல் சிஸ்டம்ல இருக்கும்போது டியூ பேசிஸ்ல டாக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப வந்து ரெசிப்ட் பேசிஸ்ல பண்ணல அப்படின்னா
நமக்கு டியூ பேசிஸ்ல வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதாவது செக்யூரிட்டிஸ் ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாத்தீங்கன்னா நோ டாக்ஸ் வில் பி டிடெக்டட் அட் சோர்ஸ். ஓகே, ஒரு செக்யூரிட்டிஸ் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு டிடிஎஸ் கிடையாது. அதனால அதை கிராஸ் அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா இருந்துச்சு அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ், லெஸ் டாக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு அது ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். டாக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ் பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணாலும் நம்ம வந்து கிராஸ் அப் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் கிராஸ் அப். ஓகேவா? டாக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்னு கொடுத்திருந்தாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் அப் தான் பண்ணணும். ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாலும் சரி, இல்ல இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் கொடுத்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், இதை கிராஸ் அப் பண்ணணும். எந்த இதுல டாக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா. இதுவே லெஸ் டாக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நெட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து கிராஸ் அப் பண்ணணும். ஓகேவா? அதை விட இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை கிராஸ் அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டாக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்னாவே நிச்சயம் நம்ம கிராஸ் அப் பண்ணிடணும். லெஸ் டாக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்னா இந்த வார்த்தைகள் இருந்தா மட்டும்தான், நெட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்ற வார்த்தை இருந்தாதான் கிராஸ் அப் பண்ணணும். வெறும் இந்த பெர்சன்டேஜ் 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம கிராஸ் அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை கிராஸ் அப் பண்றதுக்கு நமக்கு டிடிஎஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10%. அதனால 100 டிவைடட் பை 100 மைனஸ் 10, அதாவது 90 அப்படி போட்டு நம்ம கிராஸ் அப் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் நமக்கு வந்து டிடிஎஸ்ஏ கிடையாது. ஓகே, இதுல ஒரு லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்டை வந்து பாத்துக்குங்க. இதுல இருக்கிறது எதுக்குமே வந்து டிடிஎஸ் கிடையாது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு எப்படி போடணும்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இதுக்கு வந்து கலெக்ஷன் சார்ஜஸ் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த செக்யூரிட்டில இன்வெஸ்ட் பண்றதுக்காக நம்ம லோன் பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்றோம் அப்படின்னாலும் அதையும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா வெறும் கலெக்ஷன் சார்ஜஸ் தான் கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு தான் நம்ம கலெக்ஷன் சார்ஜஸை கிளைம் பண்ண முடியும். டிவிடெண்டுக்கு கலெக்ஷன் சார்ஜஸை கிளைம் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கலெக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு உடனே டிவிடெண்டுக்கும் அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இல்ல, செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும்தான் அதை கிளைம் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல டாக்ஸபிள். இதுக்கு டிடக்ஷன் எவ்வளவு கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 15,000 ஆர் 1/3 ஆஃப் பென்ஷன். இது ரெண்டுல எது லெஸ்ஸோ அதை வந்து நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் லெட்டிங் ஆன் ஹையர் ஆஃப் பிளான்ட் மிஷினரி ஆர் ஃபர்னிச்சர். அதாவது நம்ம வந்து பிளான்ட் மிஷினரி ஃபர்னிச்சரை லெட் அவுட் பண்றோம் அப்படின்னும் போது அதுல இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல காட்டலாம். இதுக்கு நம்ம ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம், அதாவது ரிப்பேர், இன்சூரன்ஸ், லைட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இதை மாதிரி ஏதாவது நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம்னா அதை நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த லெட்டிங் வந்து பிசினஸா இருக்கக்கூடாது. பிசினஸா இருந்ததுன்னா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல தான் டாக்ஸபிள் தவிர்த்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சப்லெட்டிங். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கம் வருது அப்படின்னா அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆயிடும். ஆனா நீங்க ஓனர் கிடையாது, நீங்க வந்து டெனன்ட் தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, டெனன்ட்டா இருந்து சப்லெட் பண்றீங்க. ஓகே, இன்னொருத்தருக்கு வாடகை விடுறீங்க. அப்ப அதுல வந்து உங்களுக்கு ஒரு போர்ஷனுக்கு இன்கம் வரும் இல்லையா, அந்த இன்கம்க்கு நீங்க ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். அண்ட் அந்த இன்கம் பாத்தீங்கன்னா இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல டாக்ஸபிள் ஆகும். அதாவது இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சப்லெட் பண்ணோம் அப்படின்னா, சப்லெட்ன்றது என்ன, நீங்க வாடகைக்கு இருந்து இன்னொருத்தருக்கு உள் வாடகைக்கு விடுறீங்க. அப்ப அந்த போர்ஷன் உங்களுக்கு இன்கம் தானே, அதுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் ஆகும் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல. அடுத்து பிளான்ட் மிஷினரி ஃபர்னிச்சர். இப்ப முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது பில்டிங்கோட நம்ம வந்து ஹையர் பண்றோம், லெட் அவுட் பண்றோம் அப்படின்னா அதுல வர இன்கமும் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல டாக்ஸபிள். அதுக்காக நீங்க ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன, இந்த மாதிரி பிசினஸா நீங்க பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா பில்டிங் வந்து அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியோ பிரிக்க முடியாம இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக தான்
நீங்க வந்து மொத்தமா சேர்த்து லெட் அவுட் பண்றீங்க. இது உங்க பிசினஸா இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் கெயின்ல தான் அது டாக்ஸபிளே தவிர்த்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருக்காது. ஓகே. அடுத்து கிஃப்டோட கைண்ட். அதாவது கிஃப்ட் பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறோம். மானிட்டரி கிஃப்ட், இம்மூவபிள், மூவபிள். ஓகே. மானிட்டரி கிஃப்ட் அப்படின்றது நம்ம வந்து கேஷா கொடுக்கறது. அது பாத்தீங்கன்னா ஃப்ரம் ரிலேட்டிவா இருந்துச்சுன்னா நாட் டாக்ஸபிள். ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வாங்கினோம்னா அது டாக்ஸே கிடையாது. அதர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா 50,000 விட எக்ஸீட் ஆச்சு. அக்ரிகேட் மணி டோட்டல் வந்து 50,000. இப்ப ஏ கிட்ட இருந்து 20,000, பி கிட்ட இருந்து 20,000, ஓகே, சி கிட்ட இருந்து 20,000 அப்படின்னா மொத்தம் சேர்த்தா 60,000 இல்லையா? அப்ப 50,000க்கு எக்ஸீட் ஆகுது. ஓகே. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பார்க்க கூடாது. எல்லார்கிட்டயும் 20 தானே வாங்கணும். அதனால எக்ஸம்டட் அப்படின்னு நினைக்க கூடாது. அக்ரிகேட் மணி எல்லார்கிட்ட இருந்து வாங்குறது மொத்தமா 50,000 விட ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா அது டாக்ஸபிள். ஓகே. அது வந்து லெஸ் தென் இருந்துச்சு 50,000 அப்படின்னா நாட் டாக்ஸபிள். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்றது என்னது? லேண்டு, பில்டிங், இதெல்லாம் தான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லையா? அது பாத்தீங்கன்னா வித்தவுட் கன்சிடரேஷன் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 50,000க்கு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ டாக்ஸபிள். இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் அப்படின்னா ஃபுல்லா நம்ம அமௌண்ட் கொடுக்கல, ஒரு பாதி கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இஸ் ஹையர் தேன் 50,000 and 10% of consideration. ஓகேவா? ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 50,000 விட ஜாஸ்தி இருந்தது and 10% of consideration இருந்துச்சுன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ லெஸ் ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் டாக்ஸபிள். ஓகேவா? இதுல ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ டாக்ஸபிள், இதுல ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூல இருந்து ஆக்சுவல் கன்சிடரேஷனை மைனஸ் பண்ணிட்டு அண்ட் பேலன்ஸ் வந்து டாக்ஸபிள் ஆகுது. மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு காரு, அது மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து கிஃப்டா வருதுன்னா வித்தவுட் கன்சிடரேஷன் பணமே நீங்க கொடுக்கல அப்படின்னா அக்ரிகேட் எஃப்எம்பி ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எக்ஸீட்ஸ் 50,000 இருந்துச்சுன்னா ஓகே, அப்ப அக்ரிகேட் எஃப்எம்பி வந்து டாக்ஸபிள், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து டாக்ஸபிள் ஆகுது. இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் இதுலயுமே 50,000க்கு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அக்ரிகேட் எஃப்எம்பி மைனஸ் ஆக்சுவல் கன்சிடரேஷன். ஓகே. அதாவது கன்சிடரேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூல இருந்து கன்சிடரேஷனை மைனஸ் பண்ணிக்கலாம். கொடுக்கல, கன்சிடரேஷன் எதுவுமே கொடுக்கலன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ டாக்ஸபிள். இங்க அதே மாதிரிதான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நீங்க ஏதாவது கன்சிடரேஷன் கொடுத்தா அதை மைனஸ் பண்ணிக்கலாம். கொடுக்கலன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இஸ் டாக்ஸபிள். ஓகே. இதுதான் கிஃப்ட் பத்தின ப்ரொவிஷன். இப்போ ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வாங்கினா நாட் டாக்ஸபிள்னு பார்த்தோம் இல்லையா? ரிலேட்டிவ்ன்றது இந்த லிஸ்ட் தான். ஸ்பவுஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல், பிரதர் ஆர் சிஸ்டர் ஆஃப் த இண்டிவிஜுவல், brother or sister of the spouse of the individual, brother or sister of either of the parents of the individual, lineal ascendant, descendant of the individual, any lineal ascendant, descendant of the spouse of the individual, spouse of the person refer to in clause in the 2 in the 4. Okay. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் தான். இது தவிர்த்து கசின், பிரதர்ஸ் ஃப்ரெண்ட், ஓகே, ஃபாதர் ஃப்ரெண்ட், அங்கிள் அப்படிலாம் வந்துச்சுன்னா தான் நமக்கு அது டாக்ஸபிள். நெக்ஸ்ட் ராயல்டி இன்கம். ராயல்டி இன்கம் பாத்தீங்கன்னா இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல டாக்ஸபிள். இதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஆர் அன் என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன். இது வந்து இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல டாக்ஸபிள். ஆனா இதுக்கு டிடக்ஷன் 50% வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அந்த இன்ட்ரெஸ்ட்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இவ்ளோ லிஸ்ட் ஆஃப் இன்கம் பார்த்தோம் இல்லையா? அது தவிர்த்தும் நிறைய இன்கம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹெட்ல தான் வந்து டாக்ஸபிள். பாருங்க, இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியால இருந்து இன்கம் வந்துச்சு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லன்னா. salary received by MP, MLA, director fee, MLAக்கு MPக்கு கொடுக்கிற salary, director fee, examiner remuneration received by teacher, ground rent received, income received by leasing out of an non-agricultural land, deemed income, income from undisclosed source, advance money received and forfeited during negotiation to sell capital asset, interest on own contribution to unrecognized provident fund, இது remuneration received for writing, director's commission, gratuity received by director, receipts by cricketer. இது தவிர்த்து வேற ஏதாவது ஒரு இன்கம் எந்த ஹெட்லயும் டாக்ஸபிள் இல்ல அப்படின்னா அது இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோட ப்ரொவிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ரொவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.